கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்தாங்க. அதாவது இல்லாத குறைக்கு அதுவாவது போட்டு வாங்கிக்குவாங்க. ரொம்ப விஜய் சாருக்கு எங்களோட நன்றி அதுதான். நாங்கள்லாம் ஓட்டு போட்டு அவரை வர வச்சதே நாங்கள் அதுக்கு தான். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ நாளாக எப்படின்னு தெரியாது. விஜய் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார். ஒரு குழந்தைங்க எங்கள் வீட்டு பேத்தியை கேட்டால் கூட அதுதான். ஏன்னா யாருக்குமா ஓட்டு பண்ணால் ஆயா எங்கள் போய் விஜய் சாருக்கு போடுங்க, விஜய் அங்கிளுக்கு போடுங்கன்னு தான் சொல்லுங்க. அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு போட்டி ஆயா அப்படின்னு தான் கேட்குதுங்களே தவிர வேறு யாருக்குன்னா போட்டியான்னு கேட்கல. அந்த குழந்தைங்க மனசில் கூட அவர் இருக்கார். அப்போ அவர் நம்புகிறோம் நாங்கள், அவ்வளோதான். கண்டிப்பாக அவர் நல்லா செய்வார். கண்டிப்பாக அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஃப்ரீ பஸ் விட்டு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. கொஞ்சம் பஸ்ஸு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு கட் சர்வீஸ் போடாத இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் விட்டால் கூட பரவாயில்ல. 11:30க்கு 10:30க்கு எல்லாம் கட் சர்வீஸ் போட்டு அடையாறு திருவான்மூர் அப்படி போட்டுடுறாங்க. அப்போ நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தயவுசெய்து கண்ணகி நகருக்குன்னு பார்க்காத கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். அந்த ரொம்ப நன்றி. கஷ்டப்படுறாங்க. அதனால் 3 கேஸ் கொடுக்குறது நல்ல திட்டம்தான். விஜய் சார் வந்து எல்லாம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. டிஎக்ஸ் பஸ்லேயும் ஃப்ரீ கொடுத்தா இன்னும் மக்கள் வந்து சந்தோஷமடைவாங்க. சீக்கிரத்தில் போய் சேர்கிற இடத்துக்கு சீக்கிரம் போவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த திட்டம் நல்லா இருக்குது. இப்போ எங்க கேட்ட வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸை விட நிறைய பஸ் தேவைப்படுது. பஸ் வந்து டைமிங்ல தான் போயிட்டு இருக்கு, நிறைய பஸ் தேவைப்படுது. இல்லை அப்படி இல்லை, ரெகுலராக வருது. அப்படி ஒன்றும் லாங்ல இருக்கவங்களுக்கு கண்ணகி நகர் ஓ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு லாங்கா இருக்கிற பஸ்லாம் கம்மியா இருக்குன்றாங்க. இப்போ டீலக்ஸ் பஸ்லயானாலும் ஃப்ரீ பஸ் விடுறது. டீலக்ஸ் விட்டதுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லாங். ஆமாம், அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேடிஸ் போகிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் டீலக்ஸ் விடுறதுனால பெனிஃபிட்ஸ் தான் நிறையா. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அடிக்கடி பஸ் வருது அப்படின்னு ஒரு இடத்துல. வேறு என்ன. தேங்க்யூ. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு ஹாப்பியா இல்ல? அதெல்லாம் ஹாப்பி தான். அது போகிறேன், அது சந்தோஷம். இப்போ அந்த அக்டோபர் 2ல இருந்து லேடிஸ்க்கு டீலக்ஸ் பஸ்ஸும் ஃப்ரீ டிராவல்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கே அவர் சொன்னார் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயாக விடுவேன்னு சொன்னார். அதனால் இப்போ நீ விடுவேன்னு சொன்னதுனால அது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல சந்தோஷம்தான். காந்தி ஜெயந்தியிலேருந்து இங்கே எல்லா பஸ்ஸுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ. இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த ஒயிட் போர்டு பிங்க் பஸ் இதெல்லாம் தானே லேடிஸ்க்கு ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். மக்கள் நல்ல வரவேற்பு உண்டு மக்களிடத்தில். நல்லது நடக்கும். ஓகே மேம். இப்போ வந்து வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபேமிலி உமனா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல எல்லாரும் வரவேற்கிறது தான். ஃபேமிலி உமனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அது 3 சிலிண்டர் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். அவ்வளோதான். தேங்க்யூ. இது சந்தோஷமான விஷயம் தானே. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக விஜய் அண்ணா இப்படி சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். எல்லாமே எங்களுக்கு ஹாப்பி தானேங்க. எல்லா விஷயமும் எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்குது. தேங்க்யூ. அவ்வளோதான். நன்றி. ஒரே பஸ் தான் போட்டுருந்தாங்க. வந்து நீங்க எந்த பஸ் ஏறினாலுமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதுக்கு நீங்க சிஎம்க்கு என்ன சொல்றீங்க? தேங்க்ஸ் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப நன்றி அவருக்கு. வயசான முதியோர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து இப்போது ஃப்ரீயாக ஆக்கக்கூடாதா? அது பண்ணாக்கா கொஞ்சம் முதியோருக்கு மட்டும் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ லேடிஸ்க்கு ஆக்கிறதுக்கு பதிலாக முதியோர்களுக்கு எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்க. காசு இல்லாத முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த 10 டோக்கனுன்றது 5 வாட்டி தான் போயிட்டு வர முடியும். ஒரு இடத்துக்கு போனாக்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 டோக்கன் சரியாக போயிடும். மொத்தமே 5 வாட்டி தான் பயணம் பண்ண முடியும். அது மொத்தத்தில் இதே மாதிரி லேடிஸுக்கு பண்ண மாதிரி ஃப்ரீன்ற மாதிரி முதியோர்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்.